எல்லாருக்கும் வணக்கம். அன்பான உறவுகளே, எங்களுடைய குமார் ஜானி யூடியூப் சேனல்ல இருந்து நீங்க நிறைய பேர் எங்கிட்ட நேரலையில கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் என்னை பத்தி சின்னதா சொல்றேன். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் வந்து பவானி குமாரபாளையம் தான். பூர்வீகம்னு சொன்னா எனக்கு பவானி குமாரபாளையம் தான். நான் படித்ததெல்லாம் பள்ளிப்பாளையத்தில் தான். ஒரு 7வது முடிச்சு 8வது வரைக்கும், அவ்வளோதான். எங்கள் அப்பா அம்மா தொழிலில் வந்து நெசவு தொழில் தான், கூலி வேலை தான், அங்கே தான் தொழில். அதுக்கப்புறம் கல்யாணம் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது தான் வேறு வேறு இடங்களுக்கு வர வேண்டியதாக இருந்தோம். இப்போ நான் இங்கே இருக்கிறது சேலத்துக்கிட்ட இருக்கோம். இப்போ இவங்க எங்கே பிறந்தாங்க அப்படிங்கிறத இவங்க சொல்லுவாங்க. நீங்கள் எங்கே பிறந்தீங்க? நாங்கள் சேலத்தில் தான் பிறந்தேன். சேலத்தில் தான் வளர்ந்தேன். எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் 4வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். எங்கள் அப்பா அம்மா நெசவு தொழில் தான். எங்கள் அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி. அந்த ஃபஸ்ட்டு பொண்டாட்டிக்கு ஒரு பொண்ணு, அவங்க இறந்துட்டாங்க, பெரியம்மா. அப்புறம் இறந்துட்டாங்கிறதுனால தான் எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி நான் மூத்தது. எனக்கு எல்லாம் சேர்ந்தேன் 2 இருக்குது. அப்புறம் நம்மளது வந்து ரொம்ப எங்கள் அப்பாவுக்கு உடம்பு நல்லா போச்சு. தொழிலில் வயசானவங்க தான் வச்சவங்க. எங்கள் அம்மா செகண்ட் தானே, அதனால் எங்கள் அப்பாவுக்கு வயசானது. 2வது திருமணம் தானே, அதனால் எங்கள் அப்பாவுக்கு வயசாகிடுச்சு. வேலையெல்லாம் அவ்வளோக்கு செய்ய மாட்டாங்க. நாங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. சாப்பாட்டுக்கு ஒரு வேலைக்கு ரொம்ப கஷ்டம். என்ன சொல்கிறது, எங்கள் அம்மாவும் நெசவு நெய்வாங்க. அதை நெசவு நெஞ்சு தான் சாயந்தரம் ஒரு வேளை சாப்பாடுன்னா நல்ல சாப்பாடெல்லாம் கிடையாது. குருணை அரிசி இருக்கும். அந்த குருணை அரிசியில் தான் ஒரு ஒரு கிளாஸ் வாங்கிட்டு வருவாங்க, ஒரு டம்ளர். அதை வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து அதை ஆக்கி நாங்களாம் தூங்கிடுவோம், ஆட்டங்காட்டியே தூங்கிடுவோம். அப்புறம் எழுப்பி அப்புறம் சாப்பிட வச்சு தான் இது பண்ணுவாங்க. அப்படியே வளர்ந்து அப்புறமேல 7 வயசாச்சு எனக்கு. அப்புறம் வீட்டுகள் இருக்கிற நிலைமையெல்லாம் பார்த்துட்டு நான் பள்ளிக்கூடலாம் போக மாட்டேன், நானும் வேலைக்கு போகிறேன். அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகிறாங்க. ஏன்னா அன்றைய நிகழ்ச்சிகளை பற்றி பேசும்பொழுது அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரி வாங்க சொல்லுங்க. அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகிறாங்க. அதனால தான் சில விஷயங்கள் வந்து நாங்கள் சொல்லாமலே இருந்தோம். என்ன அப்படின்னா வந்து அன்றைய காலகட்டத்தில் அவங்க பட்ட கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கைன்னு சொல்லி வரும்பொழுது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு. அதை ஒரே ஒரு பொண்ணு மெல்ல மெல்ல நாங்கள் போராடி தான் வந்தோம். எங்களுக்குன்னு சொல்லி பெருசாக ஆதரவுக்குன்னு சொல்லி யாரும் இல்லை. அதனாலேயே நிறைய உறவுகள் வந்து விட்டு நாங்கள் விலகியே தான் இருந்தோம். நிறைய உறவுகள் எங்களை விலக்கி வச்சிருச்சின்னு சொல்லலாம். அதனால் நாங்கள் கொஞ்சம் விலகியே இருந்தோம். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க எமோஷ்னல் ஆகுறாங்க. அவங்க அதான் அந்த ஸ்டை டைப்புன்னு வச்சுங்களேன். அதனால தான் இதெல்லாம் சொல்கிறது வேண்டாம், நம்ம பிரச்சனை நம்மோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பெரும்பாலும் யாருக்கிட்டையுமே சொல்லாமலே இருந்தோம். ஆனால் நிறைய உறவுகள் வந்து உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுனால தான் நாங்கள் சொன்னோம். எங்கள் பிள்ளையை நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு படிக்க வச்சோம். அப்புறம் லோனு அது இதுன்னு சொல்லி எஜுகேஷன் லோன்லாம் போட்டு படிக்க வச்சு அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது கூட நிறைய சிரமம். ஏன்னா வந்து கல்யாணத்துக்காக நாங்கள் ஒரு நாள் குறித்தோம். ஓகே இந்த நாளில் குறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டெல்லாம் குறித்தோம். பட்டு அந்த அதாவது உறுதி பண்ணிவிட்டு 8 மாதத்துக்கு அப்புறம் 9 மாதத்துக்கு அப்புறம் கல்யாணங்கிற மாதிரி நாங்கள் டேட் குறித்தோம். பட் அதை பற்றி அந்த இடைப்பட்ட ஒரு 7-8 மாதம் இடைப்பட்ட காலகட்டம் இருந்துச்சு. அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு உடம்பு ரொம்ப சிரமமாகி ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துடுச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் பார்த்தோம். ஹாஸ்பிட்டலில் போய் காட்டினா டாக்டர்லாம் கேட்டாங்க, 38% இதயம் நல்லா இருக்குப்பா, மீதி வந்து 60-62% வந்து ரொம்ப டவுனாக இருக்குது. அதனால் அவங்க ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, அதாவது ஏதாவது சுபகாரியம் ஏதாவது வச்சுருக்கீங்களா, இல்லை ஏதாவது பெரியவங்க யாராவது இறந்துட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி டாக்டரே கேட்டாங்க. ஏங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை அவங்க மனசுக்குள்ளார ஏதாவது ஒரு ஆழமான விஷயம் இருந்திருக்கலாம், அதனால தான் இந்த மாதிரி வந்துருக்குது. ஏன்னா பிளட்டு வந்து இதயம் வந்து லாக்கெல்லாம் ஆகலாம், அது கிளியராக இருக்குது. பட் ஆனால்
ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்காங்க. என்ன பண்ணி இந்த மாதிரி ஒரு கல்யாணம் ஒன்று வச்சிருக்குது அப்படின்னா சரி அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கல்யாணத்தை இதையே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம நம்மளோட அதனால தான் இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு இருந்தேன். ஆனால் நீங்கள் தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நான் ஜாலியாக இருக்கிறேன், ஜாலியாகவே இருப்பேன். ஆமாம், அவங்க அதனால தான் நானே இந்த யூடியூப் ஆரம்பிச்சதுக்கு மிக முக்கிய காரணமே வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. எனக்கெல்லாம் யூடியூப் ஆரம்பிக்கணுங்கிறத எண்ணமெல்லாம் இல்லை, அவங்க தான் ரொம்ப பிரியப்பட்டாங்க. அதுக்கு 2 வகையான காரணம். ஒன்று, நாமளே ஸ்க்ரீனில் பார்க்குறோம், நம்மளை பற்றி நம்ம பேசும் பொழுதோ அல்லது பண்ணும் பொழுதோ ஏதாவது ஒரு காமெடியோ அல்லது பாடல்களோ ஏதோ செய்யும் பொழுதோ அதுக்கான ஒரு மன மகிழ்ச்சி வரும் பார்த்தீங்களா, அது ஒன்று. 2வது வந்து அதன் மூலமாக வர இன்கமிங்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. சரி, எதிர்காலத்தில் நம்ம அந்தளவுக்கு ஒரு வேலை நம்ம பிள்ளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு நமக்கு ஒரு எதிர்காலத்தில் ஒரு ஆதாயம் இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லி நாம் ஏதாவது காமெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இந்த சேனலுக்கு ஏதாவது இந்த சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லி முடிவே பண்ணாங்க. இப்போ நம்ம ஜாலியாக இருக்கிறோம், இப்படி பண்ணிக்கிட்டு ஜாலியாக டூயட் பண்ணுற மாதிரி பாட்டு பாடுறோம், பிடிக்கிறோம் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. எல்லார் மனசுலேயும் ஒவ்வொரு சோழ கதை இருக்குது, இல்லாமல்லாம் இல்லை. உங்கள் மனசுலேயும் தான் இருக்கும். என்ன நீங்கள் வெளியே சொல்கிறீங்களா சொல்லலையா எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா சொன்னேன்னா நடந்துருவேன். ஏன்னா அவ்வளோ சோகம் இருக்குது. அதை எல்லாம் மறைச்சிட்டு நான் உங்ககிட்ட ஜாலியாக இருக்கிறதுனால இதுதான் பிரச்சனை. இதுக்கு மேலே அதனால் நாங்கள் இளைய பல்லவங்கிற பேரில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். பட் ஆனால் அது சரியாக போகலை. அது எப்படி நடத்தணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல. கூகுள்லேருந்து போட்டாலாம் எடுத்து போட்டு எல்லாம் ஏதோ லாக் ஆகிடுச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து சரி குமார் ஜானுன்னு சொல்லி இன்னொரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். அப்புறம் இதுலேயும் கொஞ்ச நாள் வந்து இவங்க வரல, நானே தான் வந்து அது இதுன்னு சொல்லி எதையாவது ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்து இல்லை இவங்க ரொம்ப டிசப்பாயிண்டட்லேயே இருந்தாங்க. இல்லைம்மா நீயும் வந்து ஏதாவது பண்ணு, ஒரு ஜாலியாக இருக்கும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம். அப்புறம் நான் ரொம்ப கட்டாயப்படுத்தி தான் நான் வந்து அப்புறம் 1-2 இல்லை எல்லாரும் யாராவது ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்க, வயசாயிடுச்சு கிளம்பி அப்படி இப்படி நல்லா சொல்லுவாங்க, யாராவது ஏதோ ஒரு வார்த்தை பேட் கமெண்டோ ஏதோ ஒன்று சொல்லிட்டா என் மனசு ரொம்ப இதாகிடும் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே சொன்னாலும் அதையெல்லாம் நம்ம தாண்டலாம், அதையெல்லாம் நாம் கண்டிப்பாக தாண்டி நாம் இதை பண்ணலாம். இது நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும். அதாவது ஸ்க்ரீனில் நம்மளை பார்க்கும் பொழுது நமக்கான ஆசைகள் வந்து நம்ம இப்படி பண்ணும்பொழுது அடடா ஒரு சந்தோஷம். அது இப்போ யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த சந்தோஷம். ஆனால் அதுக்குள்ளார அந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அந்த யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதில் ஒரு மிகப்பெரிய கஷ்டமும் இருக்குது, அதே போல் அதுக்கு ஒரு சந்தோஷமும் இருக்குது. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது எதுக்குன்னா என்னோட சந்தோஷத்துக்காக, இவங்க மன மகிழ்ச்சிக்காக தான் முழுக்க சும்மா 4 செவத்துலேயே இருக்கிறோம். எங்கேயும் அதிகமாக போகிறதெல்லாம் கிடையாது. அவன் 4 செவத்துக்குள்ளேயே இருக்கிறோம், வேலை பார்க்குறோம், வீட்டு வேலை பார்க்குறோம், இப்படியே போயிட்டே இருந்தது. நம்மளுக்கு மன அழுத்தம் தான் வரும். அதனால வேண்டாம், ஏதோ ஒரு ஜாலிக்காக 4 பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கல்ல, அதை வச்சு நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அதான் 4 பேர் நம்மளுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு. இதனால தான் யூடியூப்ல வந்தோம். மற்றபடியெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ பெருசாலாம் தெரியாது. பாடுறோம் போடுறோம் அவ்வளோதான். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு யாரும் கிடையாது. பிள்ளையை கட்டி கொடுத்தனால பிள்ளைங்க வந்து ஊரில் இருக்காங்க, நாம் 2 பேர் இங்கே இருக்கோம். அதனால் நாம் வந்து அப்படியே ஒரு வீடியோ எடுத்து நாமளே கையில் கேமராவை பிடிச்சிட்டு நாமளே இது பண்ணிகிட்ருக்கோம். அப்படி தான் போகிறோன்னு வச்சுக்கோங்க. எடிட்டிங்கு அது இதுன்னு ஒன்றும் பெருசாக செய்ய தெரியாது. அதனால் அப்படியே போயிட்டுருக்கு வாழ்க்கை. இதுதான் இப்போதைக்கு எங்கள் கதை. ஒரு வேளை எதிர்காலத்தில் எங்கள் யூடியூப்பில் சொல்கிறேன் ஒரு மேலே வருமானம் வந்துச்சுன்னா அது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். என்னோட கதையெல்லாம் வெறும் அழகாட்சியத்தான் நான் சொல்கிறேன். ஆமாம், அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க. சரி, நன்றி. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில்